நாய்கள் மனிதனின் மிகச்சிறந்த நண்பர்களாக கருதப்படுகின்றன. இந்த கட்டுரையில் நாய்களின் வரலாறு, இனங்கள், மனித சமுதாயத்தில் அவை வகிக்கும் பங்கு மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் ஆகியவற்றைப் பற்றி விரிவாக பேசுவோம். நாய்கள் மனிதர்களுடன் நீண்ட காலமாக இணைந்து வாழ்ந்து வரும் உயிரினங்களாகும். அவற்றின் விசுவாசம், அன்பு மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை மனிதர்களை மிகவும் கவர்ந்துள்ளன. நாய்களின் தோற்றம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது. தொல்லியல் ஆய்வுகளின்படி மனிதர்கள் முதலில் ஓநாய்களை வளர்க்கத் தொடங்கியதன் மூலம் நாய்கள் உருவாகின. இந்த வளர்ப்பு மனிதர்களுக்கு வேட்டையாட உதவுவதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தொடங்கப்பட்டது. காலப்போக்கில் இந்த ஓநாய்கள் மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்து பல்வேறு இனங்களாக உருவாகின. இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நாய் இனங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. நாய்கள் மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்து பல்வேறு கலாச்சாரங்களில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. பழங்கால எகிப்தியர்கள் நாய்களை புனிதமாக கருதினர். இந்தியாவில் நாய்கள் பல கதைகளிலும் புராணங்களிலும் இடம்பெற்றுள்ளன. உதாரணமாக, மகாபாரதத்தில் யுதிஷ்டிரர் தனது நாயுடன் சொர்க்கத்திற்கு சென்ற கதை பிரபலமானது. இது நாய்களின் விசுவாசத்தை எடுத்துக்காட்டுகிறது. நாய்களின் இனங்கள் பல வகையானவை. ஒவ்வொரு இனமும் குறிப்பிட்ட பண்புகளை கொண்டுள்ளன. உதாரணமாக, ஜெர்மன் ஷெப்பர்ட் இன நாய்கள் புத்திசாலித்தனமும் வலிமையும் கொண்டவை. இவை போலீஸ் மற்றும் இராணுவ பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. லாப்ரடோர் ரெட்ரீவர் இன நாய்கள் அன்பானவையாகவும் பயிற்சிக்கு ஏற்றவையாகவும் இருப்பதால் வழிகாட்டி நாய்களாகவும் மீட்பு நாய்களாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. பக் மற்றும் பீகிள் போன்ற சிறிய இன நாய்கள் வீட்டு செல்லப்பிராணிகளாக மிகவும் பிரபலமாக உள்ளன. இந்தியாவில் இந்தியன் பாரியா நாய் என்ற உள்ளூர் இனம் மிகவும் பொதுவானது. இந்த நாய்கள் கடினமான சூழலில் வாழக்கூடியவை மற்றும் மிகவும் விசுவாசமானவை. மேலும் இவை குறைந்த பராமரிப்பு தேவைப்படுவதால் கிராமப்புறங்களில் பரவலாக காணப்படுகின்றன. நாய்கள் மனித சமுதாயத்தில் பல்வேறு பங்குகளை வகிக்கின்றன. முதன்மையாக அவை செல்லப்பிராணிகளாக வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன. அவை மனிதர்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஆதரவை வழங்குகின்றன. ஆய்வுகளின்படி நாய்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைத்து மனநலத்தை மேம்படுத்துகிறது. குழந்தைகளுக்கு நாய்கள் நல்ல நண்பர்களாக இருக்கின்றன. மேலும் அவர்களுக்கு பொறுப்புணர்வையும் அன்பையும் கற்றுத்தருகின்றன. பாதுகாப்பு நாய்களாகவும் மீட்பு நாய்களாகவும் வழிகாட்டி நாய்களாகவும் நாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, புயல், பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளின் போது மீட்பு நாய்கள் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு உதவுகின்றன. குற்றவியல் துறையில் மனமறிந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் வெடிகுண்டுகளை கண்டறியவும் நாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நாய்களை பயிற்சி செய்வது அவற்றின் நடத்தையை மேம்படுத்துவதற்கு முக்கியமானது. ஒரு நல்ல பயிற்சி நாய்களை சமூகமயமாக்க உதவுகிறது. அடிப்படை கட்டளைகளான உட்கார், வா, நில் போன்றவற்றை நாய்களுக்கு கற்றுத்தருவது அவசியம். பயிற்சியின் மூலம் நாய்கள் மனிதர்களுடனும் மற்ற நாய்களுடனும் சிறப்பாக ஒத்துழைக்க முடியும். நாய்களின் பராமரிப்பு மற்றொரு முக்கிய அம்சமாகும். அவற்றுக்கு சத்தான உணவு, தண்ணீர் மற்றும் தவறாமல் மருத்துவ பரிசோதனை தேவை. நாய்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் பராசிட்டு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மேலும் அவற்றுக்கு தினசரி உடற்பயிற்சி மற்றும் மனதை தூண்டும் செயல்பாடுகள் தேவை. நாய்களின் மிகப்பெரிய பண்பு அவற்றின் விசுவாசம். அவை தங்கள் உரிமையாளர்களை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கின்றன. உதாரணமாக, ஹச்சிகோ என்ற ஜப்பானிய நாய் தனது உரிமையாளர் இறந்த பிறகும் அவர் திரும்பி வருவார் என்று நம்பி பல ஆண்டுகளாக ரயில் நிலையத்தில் காத்திருந்த கதை உலக புகழ் பெற்றது. இது நாய்களின் அன்பையும் விசுவாசத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. நாய்கள் மனிதர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவை. அவை மனிதர்களின் மகிழ்ச்சி, துக்கம் மற்றும் பயம் ஆகியவற்றை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுகின்றன. இதனால் நாய்கள் மனிதர்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஆதரவை வழங்குகின்றன. நாய்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. அவை வெறும் செல்லப்பிராணிகளாக மட்டுமல்லாமல் நண்பர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் உதவியாளர்களாகவும் செயல்படுகின்றன. அவற்றின் விசுவாசமும்
அன்பும் மனிதர்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை வழங்குகின்றன. நாய்களை பராமரிப்பது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, மகிழ்ச்சியான அனுபவமாகவும் இருக்கிறது. எனவே நாய்களை அன்புடனும் பொறுப்புடனும் வளர்ப்பது நம் கடமையாகும்.